உனக்கு நான் காணப்படுவேன். ஆனா நீ என்ன தேடணும், நீ என்ன தேடணும். உனக்கு நான் காணப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை காண்பிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போகிறவனை போல நான் ஒரு இடத்துல இருந்து போறேன்னா அது நீங்க என்ன கொண்டு போறதான் இருக்கணுமே தவிர, அவங்க சாரால் என்ன கஷ்டப்படுத்தினாங்க, இவங்க கஷ்டப்படுத்தினாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது. ஓடி போறது தேவ பிள்ளைக்கு. சொல்லுங்க, யார் ஓடி போறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல, சூழ்நிலை. இன்னைக்கு என் சூழ்நிலை என்ன ஓட வைக்குது, இங்கிருந்து எஸ்கேப் ஆக ஓடு ஓடுன்னு சொல்லுது. இல்ல, நாள்தோறும் ஒருவன் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். எங்கிருந்து தெரியுமா? சோதம்ல இருந்து. கர்த்தர் வந்து கூட்டிட்டு போறார். கர்த்தர் வந்து கூட்டிட்டு போனா போயிடணும். அதுக்கப்புறம் லோத்தின் மனைவி மாதிரி திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தர் தான். இவன் ஓடிட்டான்பா, இவன் ஓடிட்டான். இவங்க இருந்தாங்கல்ல, ஐயோ அவங்க கடன் தொல்லை தாங்காம ஓடிட்டாங்க, இவங்க பிரச்சனை தாங்க முடியாம ஓடிட்டாங்க. ஓடதான் தோணுது இல்ல, சில பிரச்சனைகளை எஸ்கேப் ஆக தான் தோணுது இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்ன தேட தோணல? ஓட தோன்ற உனக்கு தேட தோணலையே. ஆமே. பிரச்சனை ஓடு இல்ல, பிரச்சனை தேடு. ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடாத, தேடு. தேடலைன்னா ஓடு. ஹல்லேலூயா. தேடாதவங்க ஓடுவாங்க, ஓடாதவங்க தேடுவாங்க. ஆமா. எனக்கு தேடுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஓடு. எனக்கு அது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை, அதெல்லாம் முடியாது. ஓடு. தேடுகிறவன் ஓட மாட்டான், ஓட விட மாட்டார். அவன் அப்படி போறான்னா முன்னாடி அவர் இருப்பார், பின்னாடி அவர் இருப்பார். அவனை குறித்து எழுதப்படும், ஓடி போனவன் அல்ல, கர்த்தரால் கொண்டு போகப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யேசபேலுக்கு பயந்து ஒரு ஆள் ஓடுனாங்க. யாரு? எலியா. எலியாவே போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கிறேன் எலியாவே. அப்படி நான் எடுத்துட்டேன்னா நாளைக்கு சரித்திரம் என்ன சொல்லும் தெரியுமா? இவன் யாரு? ஓடி போனான். எங்க போனானே தெரியாது. ஆனா எலியாவே அப்படி சொல்லப்படக்கூடாது. எலியாவே நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அப்படிதான் சொல்லணும். மோசே 40வது வயதில் என்ன பண்ணாரு? ஓடி போனார், ஓடி போனார். கர்த்தர், வா உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன். ஏன்னா உன்னை குறித்து சரித்திரம் எப்படி எழுதப்பட வேண்டும் தெரியுமா? மோசே ஓடி போனான் என்றல்ல. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல, நான் வாசிக்கும் போது இடையில வாசிக்க வேண்டாம், அதை விட்ட வார்த்தையை வாசிங்க. தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இப்படிதான் எழுதப்படணும். ஆமென். தலைப்பிள்ள சங்காரம் அடிக்குது. ராஜாவுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். ஆனா எப்படி போனார் தெரியுமா? கோபத்துக்கு. நல்ல கவனிங்க. ராஜாவின் வேலைக்காரர்கள்ல ஒரு ஆளை அடிச்சாரு. யாரு? மோசே. அப்போ ராஜா கோபப்படுறான்னு என்ன பண்றாரு தெரியுமா? ஒரே ஓட்டம். 40 வருஷம் காட்டல ஆள. ஆனா இப்போ யாருக்கு அடி விழுது? ராஜாவுடைய பிள்ளைக்கு. அப்போ வேலைக்காரனை கை வச்சதுக்கு ராஜாவுக்கு விறுவிறுன்னு வருதுன்னா, பாபிலோன் எகிப்தின் ராஜாவுடைய பிள்ளை மேல அடி விழுந்திருக்கு. அப்ப எவ்வளவு கோபம் இருக்கும். ஆனா மோசே எப்படி போறாரு தெரியுமா? தைரியமா. நாளைக்கு நம்முடைய தலைமுறை சொல்லணும். அதனாலதான் ஆண்டவர் திரும்ப கொண்டு வரார். சில சிச்சுவேஷனுக்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். எது வேண்டான்னு நினைச்சேனோ அங்கேயேதான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். என்ன பண்ணேன்னு தெரியல. அங்கிருந்து நீ இதுக்கு முன்னாடி எப்படி போன? ஒரே ஓட்டம், எடுத்தே ஓட்டம். என்ன ஓட்டம்? இல்ல, நீ திரும்பி போனோம். இதுவரைக்கும் மோசே உன்னை குறித்து சொல்லப்பட்டது, அவன் பயந்து ஓடி போயிட்டான்.
பயந்து. பாத்தியா உங்க ஆளை எங்க ஆளு ஒரே அடியில் அடிச்சு கொண்டுட்டார். என்ன அடிச்சா என்ன, பயந்து ஓடினவன் தானே. யாக்கோபே உன்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் ஓடி போனான், அவன் ஓடி போயிட்டான். ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்துட்டார், திரும்ப கொண்டு வருவேனார். ஆனா திரும்பி கொண்டு வரணும்னா யாக்கோபே நீ அவரை சந்திக்க வேண்டும். யாக்கோபின் வாழ்க்கையில ஏசா என்பவன் எல்லையா இருந்தான். ஏசா தான் எல்லை. ஏசாவை தாண்டி தான் தகப்பன் வீட்டுக்கு போக முடியல. அநேகர் வாழ்க்கையில அநேக ஏசாக்கள் எல்லையா இருக்கிறாங்க, அவங்க தான் பெரிய தொல்லையா இருக்கிறாங்க. அதை தாண்டி தான் போக முடியும். ஏசா சொன்னதாக யாக்கோபு கேட்ட கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? ஏசா இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபின் தாயார் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னை கொன்று போட்டு அதிலே தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆதியாகமம் 27:42. உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். அப்ப ஏசாவுக்கு ஆறுதலே எதுலதான் இருக்கு? யாக்கோபுடைய அழிவுல இருக்கு. ஒருத்தனுடைய அழிவுல ஆறுதல் அடைகிறவனை எப்படி சமாளிக்க முடியும்? இன்னைக்கு அநேகருக்கு யாக்கோபே உன்னுடைய அழிவு அநேகருக்கு ஆறுதலா இருக்கிறது. எனவேதான் அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வேலை பார்க்கிற இடத்தில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், எதிலே ஆகட்டும், ஏசாவின் மனநிலைமை உடையவர்களுக்கு யாக்கோபின் அழிவுதான் அவர்களுக்கு ஆறுதல். ஒருத்தங்க எப்படா இவன் விழுவான், எப்படா இவன் சாவான், அதுல ஆறுதல் அடைகிறாங்க. யோசேப்ப குழியில தூக்கி போட்டு யோசேப்பின் சகோதரர்களுக்கு எப்படிங்க சாப்பிட முடிந்தது? அது அவர்களுக்கு ஆறுதல். சிம்சோனுக்கு கண்ணை தோண்டிட்டு பெலிஸ்தியருக்கு மகிழ எப்படிங்க முடிந்தது? அது அவர்களுக்கு ஆறுதல். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிற காரியம் தான். பிறருடைய வீழ்ச்சியில நம்ம ஆறுதல் அடைகிறோம்னா நம்ம யாக்கோபா இல்ல, நம்ம ஏசாவா இருக்கிறோம். பிறருடைய அழிவு, பிறருடைய வீழ்ச்சி, பிறருடைய தடுமாற்றம், அதுல நம்ம குளிர் காயிரோம்னா இயேசு மேல அடி அடின்னு அடிக்கிறாங்க, எங்க குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி அப்போ திருப்பி தகப்பன் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா இவன் தான் எல்லை, இந்த எல்லையை தாண்ட முடியல. ஆமா, இப்ப இவனை மேற்கொள்ளணும்னா யாக்கோபே ஒரே வழிதான் இருக்கிறது, அவரை சந்திக்கணும். அவன் யாபோ காற்றின் கரையில உட்கார்ந்து இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவன் பக்கத்துல அவர் என்ன பண்ணார் தெரியுமா? யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டார். தொட்டதும் என்னாச்சு? சுளுக்கிட்டு. அவன் நொண்டி நொண்டி நடக்கும் போது, ஒவ்வொரு முறை அவனுக்கு வலி வரும்போது அவன் என்ன உணரணும் தெரியுமா? யாக்கோவே, நான் அவனை தொட்டிருக்கிறேன், என் கை உன் மேல பட்டிருக்கிறது. என் கை சில வலிய கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஏசாவின் கையல்ல, என் கை உன் மேல இருக்கிறது, என் கை உன் மேல இருக்கிறது. இதை உணரும்படியாக, இதை நீ புரிந்து கொள்ளும்படியாக. கடைசி வரை ஏசாவின் கை அவன் மேல படவே இல்லை. ஏண்டவர் எனக்கு இந்த வலியை கொடுத்தீங்க, நீ புரிஞ்சுக்கணும், அவர் என்ன தொட்டிருக்கிறார். நான் அவரால் தொடப்பட்டவர், அவர் என்ன இப்படி நொண்டு போதெல்லாம் ஆண்டவர், இது ஆண்டவர் தொட்டது. ஆமென். இது அவர் கை வச்சது, இது அவர் என்ன தொட்டது. ஆமென். யாக்கோபு நொண்டும் போதெல்லாம் ரூபன் வந்து கேட்டுப்பான், அப்பா என்னப்பா ஏன் நொன்றீங்க? அவர் தொட்டா. எங்கப்பா தொட்டா? இப்ப அவர் தொட்ட பகுதி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு. ஹல்லேலூயா. அவர் தொட்டார், இது அவர் தொட்டது. ஒவ்வொரு ஏசான்னு வரும்போது அம்மா அவர் என்ன யார் தொட்டிருக்கிறா? அவர் தொட்டிருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு குற்றமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.